ஹலோ பட்டூஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விடுதலை பார்ட் 2. அந்த படத்தோட கதை தான் நண்பா. இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்ட் 1லயே தெரியும் வாத்தியார நம்மளுக்கு குமரேசன் அரெஸ்ட் பண்ணாரு அப்படின்னு. அப்பயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குமரேசன் இது பேக்ரவுண்ட்ல கதை சொல்ற மாரி தான் இருக்கும். அதே மாரி இந்த பார்ட்லயுமே நம்மளுக்கு இவர் எப்படி வாத்தியாரா இவ்வளோ பெரிய போராளியா மாறினாரு, ஏன் மாறினாருங்கிறத இந்த படத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க நண்பா. நண்பா, உங்களுக்கும் விடுதலை படம் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்களோட ஃபேவரட் சூர்யா இல்லை விஜய் சேதுபதியா அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கருணாஸோட பையன் அருவாள் செஞ்சுட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அவங்க அம்மாலாம் அழுகுறாங்க. அம்மா இன்னைக்கோட எல்லாமே மாறிடும், நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா, யங் ஸ்டேஜில் இருக்க விஜய் சேதுபதியை காட்டுறாங்க. அவருடைய கருப்பா இந்நேரத்தில் எங்கடா மலையில இருட்டுக்குள்ள போறீங்கன்னா, ஐயா இல்லைங்கய்யா ஒரு முக்கியமான வேலையாக போகிறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போகிறாரு. அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் இங்கே நம்ம வாத்தியாரோட வாழ்க்கையை மாறுனுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. நம்ம கௌதம் மேனன் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க சீஃப் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி, சார் ஒரு கான்ஸ்டபிள் கொடுத்ததை வச்சு நாங்கள் வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே ரைட்டு, நீங்கள் அங்கே என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு சீஃப் செக்ரட்டரி, கலெக்டர், சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே உட்காந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா, நம்ம இளவரசு அவர் தான் பார்த்தீங்கன்னா மந்திரி. இங்கே வந்தோடனே கண்ட மாணிக்க கத்திட்டு இருக்காரு. ஏயா நீங்கள் பாட்டுக்கு ஒரு குழந்தைய சுட்டு கொண்டிருக்கீங்க, ஒரு பொம்பளையை கொண்டிருக்கீங்க, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க, இவ்வளோ நடந்திருக்கே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா செஞ்சீங்களா அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்திட்டு இருந்தா, நம்மளுக்கு சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாரு, சார் டென்ஷன் ஆகி கத்தாதீங்க, வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொன்ன உடனே, என்னது வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, இதை தானே நீ முதல் சொல்லியிருக்கணும், அப்போ நம்ம மைனிங் வேலையை மறுபடியும் ஆரம்பிச்சிடலாமானா, அதுக்கு தான் சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே என்கொயரி பண்ணுற கௌதம் என்னென்ன காமிச்சா, நீங்கள் ஜாதி பிரிவினையாச்சும் அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் மாறணும், மக்கள் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லி நினைக்கணும்னு நாங்கள் எப்போ போராட ஆரம்பித்தோமோ அப்போவே உங்கள் எல்லாருக்குமே நான் கெட்டவனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவரை அடிச்சு ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு அமனமாக உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு நம்ம கௌதமன் மறுபடியும் இப்போ வந்து கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுனா, உங்களுக்கு நான் சரிசமமாக உட்காந்துருக்கிறது கூட தப்பாக தெரியுது, அதனால என்னை அமனமாக கீழே உட்கார வச்சுட்டு இப்போ நீங்கள் மேலே உட்காந்தா இப்போ தான் நீங்களும் நானே சரி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களே, இந்த கேவலமான புத்தி மாறணுங்கிறதுக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ட்ரெயினை கவுத்து 25 பேரை கொன்னீங்களே, அவங்களாம் மக்கள் கிடையாதான்னு நம்ம ஏசி கேட்டால், என்னோட துணியை எடுத்துகிட்டு வர சொல்லு, இது உனக்கு ஸ்ட்ராட்டஜி, எனக்கு வழி, எடுத்துகிட்டு வர சொல்லு, அதுக்கப்புறம் நான் பதில் பேசுகிறேன்னு சொன்ன உடனே அங்கே ஒரு கான்ஸ்டபிள், ஏய் நான் அந்த துணியை கொண்டு போகிறேன்னு வேகமாக உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே நம்ம வாத்தியார் கேட்குறாரு, ஆமாம் உன் பேர் என்னையா, பேரை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னா, உனக்கு லீவெல்லாம் கொடுப்பாங்களா செய்வாங்களா, நீ ஊர் பூரா என்னை தேடுறீங்களா, இப்போ கூட சினிமா தேட்டரில் மைதிலி என்னை காதலி ராஜேந்திர படம் என்ன செய் மைதிலியே போய் பார்த்துட்டு வந்தேன், படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பேசினா, அந்த கான்ஸ்டபிள் சொப்புன்னு வாத்தியாரை அரைஞ்சு போடாரு. ஏய் என்னையா பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம ஏசி கேட்டா, இல்லை சார் உங்கள் முன்னாடியே பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க, வெளியே போ நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை வெளியே அனுப்பி விட்டா, அங்கே 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஆமாம் இங்கே என்னையா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, இல்லைங்க ஊருக்குள்ள புடவை வியாபாரம் பண்ண வேணாம், ஏய் நீ இந்த மைதிலி என்னை காதலி படம் வாசல் நின்று புடவை விற்றுந்தானே, இனிமேல் இந்த பக்கம்ல வரக்கூடாது, கிளம்பு கிளம்பு அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்லிட்டு, அந்த படம் நல்லா இருந்துச்சு இல்லையா அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்காரு. கரெக்டாக நம்மளுக்கு அங்கேருந்து போனவங்க, மைதிலி என்னை காதலி படம் நல்லா இருந்துச்சு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துக்கும் ஃபோன் மூலியமாக பாஸ் ஆகுது. அங்கே ஒருத்தர் கேட்குறாரு, அன்னைக்கு தேட்டரில் வச்சு எந்த விஷயத்த முடிவெடுத்தீங்கன்னு கேட்டால், நம்ம தலைவர்களில் யாரோ பெரிய ஆட்க மாட்டினாலும் உடனே அந்த விஷயத்த மீடியா, ப்ரெஸ்ஸு, ஜட்ஜிலேருந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும்னு. ஓகே வாத்தியார் சொன்ன மாதிரியே எல்லா இடத்துக்கும் விஷயத்த தெரியப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க. அதே சமயம் நம்ம சேத்தன் பார்த்தீங்கன்னா குமரேசனை வர சொல்லி, நீ அதிகாரிகளோட பேச்சை மீறினதுக்கு, மெமோக்கு ரிப்ளை கொடுக்காததுக்கு, இது 2க்காகவும் உன்னை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், சஸ்பென்ஷன் ஆர்டரில் கையெழுத்து போட்டுட்டு கிளம்பி போனால் அவர் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டுட்டு அங்கேருந்து பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அதே சமயம் ஒரு பத்திரிக்கைக்காரன் பார்த்தீங்கன்னா இங்கே கஷ்டப்பட்டு ஏறி குதிச்சு கேம்புக்குள்ளே ஒரு பொண்ணை நிர்வாணமாக உட்கார வச்சு அடிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அந்த பத்திரிக்கைக்காரன் அங்கேயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். இங்கே நம்ம கௌதம் மேனனுக்கு வாக்கி டாக்கியில் இன்ஃபர்மேஷன் வருது. அங்கே இருக்க சீஃப் செக்ரட்டரி ஃபோனை போட்டு சத்தம் போடுறாரு, யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, பெருமாள் அரெஸ்ட் பண்ணது யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தேன், அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி மேஜிஸ்ட்ரேட்லேருந்து ஃபோன் வர அளவுக்கு ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சார் நாங்கள் யாருக்கும் சொல்லலை சார், ஆனால் இங்கே எனக்கு ஒரு கான்ஸ்டபிள் மேலே டவுட் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னா, உடனே நீங்கள் பெருமாளாக அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுங்கள், ஷிஃப்ட் பண்ணி காட்டுக்குள்ளே இருக்க செக் போஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, நான் சொல்கிற வரைக்கும் வெளியே யாருக்கும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாரு. நம்மளுக்கு சேத்தனை உடனே கூப்பிட்ட கௌதம் மேனன், உடனே நம்ம இங்கே பெருமாள் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி ஆகணும்னா, சார் நைட்டு இந்நேரத்தில் வண்டி எப்படி சார் ஓட்ட முடியும்னா, ஏன் குமரேசர் இருந்தானேன்னா, இல்லை சார் அவனை சஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னா உன்னோட ஈகோ காட்ட இது நேரம் கிடையாது, உடனே அவனை கூப்பிடுங்க. நம்ம குமரேசன் கரெக்டாக கேட்டை விட்டு வெளியே போகிற நேரத்தில் இவங்க வந்து மறுபடியும் கூப்பிட்டு வந்துடுறாங்க.
ஐயா ஜீப்பை எடுத்துகிட்டு முன்பக்கம் போனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னா குமரேசன் சொல்கிறார், ஐயா பின்பக்கம் போகலன்னா அதில் பாதையே கிடையாதுன்னு நான் வண்டி ஓட்டுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்மளுக்கு காட்டு பாதையில் பின்பக்கம் கூட்டிகிட்டு போனால் குமரேசன் மறுபடியும் நீங்களா அப்படின்னு வாத்தியார் கேட்குறாரு. மறுபடியும் ஜீப்பில் போகும்போது இவருக்கு ஃப்ளாஷ்பேக் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு அன்றைக்கி அருவாள் எடுத்துகிட்டு நம்ம கருப்பையும் போனது வேற எங்கேயும் இல்லை, அந்த பண்ணையார் வீட்டுக்கு தான். அங்கே பண்ணையில் என்ன சட்டம் வச்சுருக்காங்கன்னா, அந்த பண்ணை ஆட்களில் யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் கல்யாணம் ஆன அன்னைக்கு அந்த பொண்டாட்டி நம்ம பண்ணையாரோட இருக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ண புருஷனோடைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்காக தான் நம்ம கருப்பனோட பொண்டாட்டி அன்னைக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கோட இதுக்கு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு தான் கருப்பை அருவாள் எடுத்துகிட்டு கூட அவங்க கூட்டத்தோட ஆட்களையும் ஒரு 5 பேரை சேர்த்துட்டு வந்தால் நம்மளுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் அங்கே இருக்க ஆட்கள் எல்லாம் திசை திருப்புனா இவன் பின்னாடி கூடி நேராக வீட்டுக்குள்ள ரூமுக்கு போயிடுறான். அங்கே போய் கதவை வெட்டி உதச்சா அவர் உள்ளே இருந்துட்டு சொல்கிறாரு, டேய் ஏடா புது பழக்கமாக இருக்குது, பேசாமல் போனேன்னா இன்னும் ஒரு நாளில் அவளை வீட்டுக்கு அனுப்பி விட்றேன், இல்லை இங்கேயே சுட்டு கொண்டுருவேனா. நம்மளுக்கு கருப்பை அமைதியாக இருந்தால் அந்த ஆள் துப்பாக்கி எடுத்துகிட்டு மெல்ல கதவை திறக்க கண்டந்துண்டமாக வெட்டி வீசிடுறான். மறுநாள் அவரோட பையன்தான் போஸ் வெங்கிட்டு அங்கே இருக்க எல்லாரையுமே அடிச்சு ரணமாக விசாரிச்சுட்டு இருந்தா நம்ம வாத்தியார் போலீஸை கூட்டிகிட்டு வர்றாரு. சார் சொன்னா கேளுங்க, இங்கே ஏன் முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சுன்னா பிரச்சனையாகும், உங்களுக்கு தேவையான அவன் தானே, அவனை எப்படியாவது பிடிச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் நான் அப்படின்ட்டு அங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்குறாரு. எப்பா அவன் எங்கே இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், அவனை கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் ஒப்படைச்சு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்துருவான், எப்படியாவது இந்த பண்ணையார் குடும்பத்திலேருந்து அவனை காப்பாற்றணும்னு சொன்னால், சார் அந்த வாத்தியாரை மட்டும் எதுவும் பண்ணாதீங்க, ஏன்னா அவன் கவர்மெண்ட் வாத்தியார், அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இங்கே நான் வந்திருக்கேன், அதனால் அவன் மேலே கையை வச்சிங்கன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுபதியை சொல்கிறாங்க. நம்ம சேதுபதி பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார். நம்ம இன்ஸ்பெக்டர் வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, இவங்க கையில் கிடச்சா நம்ம கருப்பனை கொண்டே விடுவாங்க, எப்படியாவது அவனை ஏன்ட்ட ஒப்படைங்க, நான் கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறேன், உயிரோடையாவது இருப்பான். நம்மளுக்கு அன்றைக்கி ராத்திரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்குள்ளேயே வாத்தியார் ஒழிச்சு வச்சுருக்கதை காமிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம கருப்பன்ட்ட சொல்கிறாரு, நீ கவலைப்படாதீங்க, போலீஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க இங்கே வந்துடுவாங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனால் எப்படி உன்னை ஜெயிலில் தான் வைப்பாங்க, உன் கொஞ்சம் அதையே நான் பத்திரமா வேற எங்கேயாவது அனுப்பி வச்சுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா வாத்தியாரே நான் தான் சொன்னேன்ல வாத்தியாரே அவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லிட்டுன்னு சொல்லும்போது காமிச்சா நம்மளுக்கு போஸ் வெங்கட்டும் அவன் ஆட்களை சுற்றி வளைச்சிட்றாங்க. நீ பயப்படாதடா நான் போய் பேசிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இவர் போய் பேசுனா நம்மளுக்கு அட்டி வெளுக்கிறாரு வாத்தியாரே. ஏயா எங்கள் அப்பனை கொண்டவனை ஒழிச்சு வச்சிருக்க, உடனே நான் சும்மா விட முடியுமான்னு இவரையும் இங்கே போட்டுதலை பார்த்தா பயங்கரமான சண்டை மாசா இருக்கு நண்பா. நம்ம கருணாஸ் பையன் நடிப்பில் பின்னி எடுத்துட்டாரு. அவர் அங்கேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குத்தி போட்டுட்டு அவன் பொண்டாட்டியும் கொண்டுட்டு தடுக்க வந்த வாத்தியாரையும் நம்மளுக்கு சொருகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டேய் அவனே அவன் பொண்டாட்டி கண்டந்து நம்ம வெட்டி ஊருக்குள்ளே போடுங்க, வாத்தியாரை போலீஸ் கொல்ல வேணாம்யா, இங்கேயே நம்மளுக்கு ஸ்கூலுக்கு நெருப்பு வச்சுட்டு போட்டுட்டு வாங்க, உயிரோட இருந்தா இருக்கட்டும், இல்லையா இவனே நம்மளுக்கு காணா போன மாத்திடுவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே நம்மளுக்கு இப்போ நடக்கிறத காமிச்சா செக்ரட்டரியேட் ஆஃபீஸில் பெருமாளோட அரெஸ்ட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண வேணாம், எப்படியாவது நீங்கள் மறைச்சு வைங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. சார் இவ்வளோ பெரிய ஆளோட அரெஸ்ட்டை எப்படி நம்ம வெளியே சொல்லி தான் ஆகணும்னா, நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷனுக்காக பெரிய லெவலில் ஃபண்டு வர வேண்டியது இருக்குது, அவசரப்பட்டு நம்ம இப்போ அரெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஃபண்டு நம்மளுக்கு லாக் ஆயிரும், அதனால் இதை மறைச்சி வச்சா தான் நம்மளுக்கு ஃபண்டு வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே நம்மளுக்கு ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வாத்தியார் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டோம்னா, நான் என்னோடய வாத்தியார் கேகேவை சந்திச்சதுக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வந்துச்சுன்னு சொல்லிட்டு காமிச்சா, அந்த கேகே வேறு யாரும் இல்லை நம்ம கிஷோர் தான். இவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவர் தான் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பார். இவர் உயிர் பொழைச்சோடனே அவரோட கட்சியிலேயே இவர் சேர்த்துக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்ட கட்சி வச்சுருக்காங்க, மக்களுக்காக என்ன பிரச்சனைனாலும் குரல் கொடுக்கறதுக்காக அவங்க தான் போய் நிற்கிறாங்க. நம்ம பெருமாள் வாத்தியாரும் உடம்பு சரியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய மக்கள் போராட்டத்துக்காக போகிறாரு. எங்கேயாவது மக்களை ஒடுக்குமுறை பண்ணுறாங்க, அதிகமாக வேலை வாங்குறாங்க, செய்கிறாங்க, குடும்பப்படுத்துகிறாங்கன்னா இவங்க தான் போய் நின்று போராடி அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கவை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தா நம்ம வாத்தியார் அங்கே வராரு, எங்களெல்லாம் பாதுகாப்பாருங்கன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் இப்படி தான் நிற்கிறீங்களே, இனிமேல் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னா உங்கள் கூடவே தான் இருப்பேன்னா அவர் கையில் ஒரு கத்தியை கொடுத்துட்டு, இது கட்சி சார்பாக உன் கையில் இந்த பொறுப்பை கொடுக்குறேன், இனிமேல் நீ தான் எல்லாமே இருந்து பார்க்குற அளவுக்கு இருக்கணும், ஒரு சுகர் ஃபேக்ட்ரி பிரச்சனைக்காக வெளியே ஆட்கள் நிற்கிறாங்க, நீ போய் பார்த்து பேசி முடியும்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி வச்சா, அங்கே போயிட்டு தம்பி சுகர் ஃபேக்ட்ரி பிரச்சனைக்காக வந்தது நீங்கள் தானேன்னு சொல்லிட்டு தோளில் தட்டினா அங்கே திரும்பி பார்க்கறது நம்ம ஹீரோயின் லட்சுமி. அவங்க பார்த்தீங்கன்னா பாப் கட் கட்டிட்டு ஆம்பளை பையன் மாதிரி சட்டையெல்லாம் போட்டிருக்கிறதுனால இவர் பையன் சொல்லி டக்குன்னு நினச்சிருப்பாரு. வாங்க தோழரே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு, ஏன் சைக்கிள்லேயே வாங்க, நான் ஒரு சைக்கிளில் கூட்டிகிட்டு போகும்போதே சொல்கிறாங்க,
எங்களுக்கு இங்கே சங்கம் ஆரம்பிக்கணும். இங்கே தொழிலாளர்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு அடக்குமுறையாக நடத்துகிறாங்க. அவங்கள ஒற்றுமையாக்கணும்னா நீங்கள் இங்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேற ஒரு ஆள் மூலியமா இங்கே நம்ம சுகர் ஃபேக்ட்ரியில் இவரை வேலைக்கு சேர்கிற மாதிரி சேர்றாரு. நம்ம பெருமாள் சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நான் நாள் அவளை பேண்ட்டு சட்டையோட ஆம்பளை பை மாதிரி பார்த்தப்ப இருந்த அதிர்ச்சியை விட மறுநாள் பார்த்தப்பதான் அதிர்ச்சின்னு பார்த்தா அந்த சுகர் ஃபேக்ட்ரி ஓனரோட பொண்ணே அவங்க தான். ஏன் சுகர் ஃபேக்ட்ரி ஓனரோட பொண்ணு இவங்களை வச்சுட்டு எப்படியா நம்மளுக்கு இந்த சங்கம் இதெல்லாம் பேசுறதுனா, எப்பா இங்கே நம்ம மக்கள் கொஞ்சமாவது உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே இவங்க தான். நம்மளுக்கு ஓனரும் அவரோட பையனும் இங்கே இருக்க எல்லாருமே நாராக கிழிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ரொம்பவே கூலி கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு ரங்கசாமி அப்படிங்கிறவர் கேள்வி கேட்டார். அந்த தோழரை காணாப்புறம் ஆக்கிட்டாங்க. இப்போ அவர் எங்கே இருக்கார் என்னங்கிறதே தெரியல. அதுக்காக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதே பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமி தோழர் தான். அதே மாதிரி நம்ம பெருமாள் உள்ளே சேர்ந்தவனவே அங்கே தனித்தனியாக இருக்க வேலையாட்கள் எல்லாரையுமே ஒன்றா சேர்க்குறாரு. நம்ம ஒன்றா சேர்ந்த போராடினா மட்டும்தான் நம்மளுக்கு ரங்கசாமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். அடுத்து நம்ம யாருக்கு எதுவும் ஆகாமையும் பாதுகாக்க முடியும், செய்ய முடியும். நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு சங்கமாக செயல்படணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா இங்கே நம்மளுக்கு சுகர் ஃபேக்ட்ரி ஓனரும் அவரோட பையனும் உள்ளுக்குள்ளே கருப்பேன்னு சொல்லி ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான். அவன் புதுசாக சங்கம் ஆரம்பித்து நம்மளுக்கு எதிராக போராடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அவனை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இங்கே முடிவு எடுத்திருக்காங்க. இது தெரிஞ்ச லட்சுமி பார்த்தீங்கன்னா டக்குன்னு எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. எங்கள் அண்ணன் தான் அந்த ரங்கசாமியை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் வேறு வழி இல்லாமல் அவங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம பெருமாள் வாத்தியாரை பார்க்குறதுக்கு இங்கே லட்சுமி வந்தால் நம்ம பெருமாள் இங்கே வேலைக்கு சேர்கிற இடத்துல கருப்பேன்னு சொல்லிட்டு தான் பேர் கொடுத்துருப்பாரு. அதனால் கருப்பா எங்கள் அண்ணனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவர் சொல்கிறாரு, நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா நான் உங்களை நம்பலை, தப்பாக நினச்சேன், அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, ஆமாம் நான் முடி இவ்வளோ சின்னதாக வெட்டியிருக்கேனே அதை என்னன்னு சொல்லிட்டு கேட்கலையா, ஏன் இப்படி முடி வெட்டியிருக்கா, ஏதோ கோயிலுக்கா மொட்டை எடுத்தாதா நோயான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க. நீ மட்டும் ஏன் கேட்கலன்னா உங்கள் முடி நீங்கள் வெட்டிக்கிட்டீங்க, இது எதுக்கு நான் கேள்வி கேட்கணும்னா அதுக்கு ஒரு பயங்கரமான ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. நான் கல்யாணம் ஆகி போன இடத்துல என் வாழ்க்கை சிறக்கலை. அவன் என்னை அடிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு தடவை கோவப்பட்டு அவனை நான் திருப்பி அடிக்க போனால் அவன் என் முடியை பிடிச்சிட்டான். என்னால் அசையக்கூட முடியலை. நான் என்னைய ரொம்பவே பலவீனமாக உணர்ந்தேன். அவ்வளவுதான். ஒரு ஆண் எந்த இடத்த பலவீனமாக உணர்வானோ அதை பிடிச்சி கசக்கி எரிஞ்சிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். நம்ம பெருமாளை மிரண்டு போயிடுவாரு. இவ்வளோ பெரிய சம்பவத்தை நீங்கள் பண்ணிவிட்டு ஏன் முடிய வெட்டியிருக்கீங்கன்னு என்னை கேட்க சொல்கிறீங்க. அவருக்கு என்ன தோணுச்சோ ஏது தோணுச்சோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமியை ரொம்பவே பிடிச்சி போச்சு. அவங்கள காதலிச்சுட்டு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நம்ம கேட்குறாரு. ஐயா எனக்கு தோணுது, ஆனால் இது சரியாக தப்பான்னு சொல்லி தோணலைன்னா நம்மளை மாதிரி சங்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு தான் இருக்கணும். இல்லைன்னா மற்றவே உன்னை கேள்வி கேட்பான், உனக்கு என்னப்பா பிள்ளையா குட்டியா ஒண்டிக்கட்டையாக இருக்க, ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொல்லி கேள்வி கேட்பான். இப்போ நீ என் குடும்பஸ்தனாக இருந்தேன்னா எல்லாரும் ஒன்று, எல்லாரும் உரிமைக்காக போராடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இதை கேட்ட உடனே நம்ம பெருமாள் வாத்தியாரோ லட்சுமிகிட்ட போய் லவ் ப்ரொபோசல் பண்ணுறாரு. 2 பேருமே நம்ம தோழர்கள் முன்னிலையில் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜீப்பு ஒரு செக் போஸ்ட் கிட்ட வந்துருச்சு. இதுக்கு மேலே ஜீப்பில் போக முடியாதுன்னு நம்மளுக்கு செக் போஸ்ட்டில் வாத்தியார் அவங்களோட வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேத்தன் கூப்பிட்டுட்டு அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டபிள் கேள்வி கேட்குறாரு, ஆமாம் கல்யாணம் முடிச்சிங்களே அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நம்ம சேத்தன் வையிறாரு, ஏண்டா உங்களுக்கு வர வேலை இல்லை, அவன் காதல் கதையை கேட்குறதா வேலையானா, இல்லைங்க காட்டுக்குள்ளே இருட்டாக வர்றப்போ பயமாக இருக்குது அதுக்கு அதையே பேசிட்டு வரலான்னா நம்ம வாத்தியார் சொல்கிறாரு, காட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் இப்படி ஏதாவது பேசிட்டு போனால் தான் காட்டு எருமைகளோ யானைகளோ இருந்தால் உங்கள் சத்தத்தை கேட்டுட்டு அது விலகி போகும். இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு இந்த பாதையில் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு தான் டேஞ்சரு. அதனால் என் கதையை நான் பாட்டுக்க பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கரெக்டாக மரம் விழுந்து கிடக்கு. இந்த மரம் விழுந்து கிடக்கு. வாத்தியாரோட ஆளுக்கு அதை வெட்டி போட்டிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு போய் பாருன்னா நம்ம குமரேசனை தான் அனுப்புகிறாரு. அவர் பயந்துட்டே போய் பார்க்கும்போது கரெக்டாக ஒரு சின்ன மரமும் சாயுது. அப்படியே பதறி அடித்து எல்லாரும் ஒளிஞ்சா நம்ம வாத்தியார் முன்னாடி போயிட்டு பார்க்குறாரு. வேற ஒன்றும் இல்லை, இந்த பாதையில் காட்டு யானை போயிருக்கு, யானை சாணி சூடாக இருக்குது, இந்த பக்கம்தான் போயிருக்கு, நம்ம இதே பாதையில் தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாக்கி டாக்கியில் நம்ம கௌதம் கூப்பிட்றாரு. கௌதம் மேனன் ஃபோன் வந்த உடனே இவர் வாக்கி டாக்கி அட்டன் பண்ணால் அந்த கூட்டத்தோடு இல்லாமல் நீங்கள் தனியாக வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் தனியாக தள்ளி போய் பேசுகிறாரு. பேசும்போது தான் சொல்கிறாரு, உன் கூடையே இருந்தானே கான்ஸ்டபிள் சீனிவாசன், அவன் தான் பார்த்தேன்னா இங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் துப்பு சொல்லிட்டு இருந்தானா, ஐயா என்னையா சொல்கிறீங்க, அவன் என் கூடையே தானே இருந்தானா, ஆமாம் அப்படின்னு சொல்லும் போதே அவன் அங்கேருந்து கத்துறான், ஏய் பாத்தியார் எப்படி அங்கேருந்து தப்பிச்சிருவாரு, அங்கேருந்து ஒருத்தன் கூட உசுரோட வர முடியாது, இப்போ போயிருக்க உங்கள் கூட்டத்தில் ஏன் ஆள் ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னு இங்கே கத்துனா நம்ம கௌதம் சொல்கிறாரு,
நீ வந்து உன் கூட்டத்தில் இப்பயும் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி இவன் சொல்கிறான். அது உண்மையா பொய்யான்னு சொல்லி தெரியாது. ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் நீயே முடிவெடு, வேறு எவன் சொல்கிறதையும் கேட்டு நீ நடக்காத, அது யாருங்கிறதையும் கண்டுபிடிக்க வழியை பாருன்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு வாக்கி டாக்கியை கட் பண்ணுறாங்க. நம்ம சேத்தனை எல்லார் மேலேயுமே சந்தேகப்படுறாரு. அங்கே ஒரு எஸ்ஐ சொல்கிறாரு, ஐயா தெரியாத பாதையில் போகிறத விட இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்ச பாதையில் போகலான்னா இங்கே யார் வழி சொல்ல வேணாம், நான் சொல்கிற வழியில் மட்டும் நீங்கள் வாங்கன்னு நம்மளுக்கு வாத்தியாரோட சங்கிலியை இவரே கையில் பிடிச்சிட்டு அங்கேருந்து ஒரு பாதையில் போகிறாங்க. நம்ம வாத்தியார் மறுபடியும் இங்கே கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம கிஷோரோட சேர்ந்துட்டு இவர் எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கிறாரு. அங்கே கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு 6 மணிக்கு முன்னாடியே நம்மளுக்கு வேலைக்கு வந்துடணும், சாயங்காலம் இருட்டதுக்கப்புறமா வேலை செய்யணும், குழந்தைக்கு பால் கொடுக்க கூட யாரும் போகக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நிறைய அடக்குமுறையை வச்சு அங்கே இருக்க பண்ணையாரில் வேலை வாங்கினா அந்த மாதிரிலாம் வேலை பார்க்க முடியாது, எங்களுக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்குறோம், நாங்கள் சொல்கிறபடி தான் நீங்கள் கூலி கொடுக்கணும், இந்த மாதிரி டயத்தில் தான் வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிஷோரும் வாத்தியாரும் நின்று ரூல்ஸ் போடுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க கிராமத்துக்குள்ள பூரா பரவுனதுனால அங்கே இருக்க கூலிக்காரவங்கலேருந்து பண்ணையார்கள்லேருந்து நம்மளுக்கு முதலாளிங்கலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. இந்த சிவப்பத்துக்கு காரணனால நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி இவங்க சொல்கிற கூலியை கொடுத்து நான் வேலை வாங்கினோம்னா அப்படி ஒரு விவசாயமே பார்க்க வேணான்னு நான் 3 வருஷமாக விவசாயமே பார்க்காம போட்டு வச்சுருக்கேன்னா அங்கே நம்மளுக்கு போஸ் வெங்கிட்ட வந்திருக்காரு. இவங்களெல்லாம் வெட்டி வீசிட்டு போயிட்டே இருக்கணும், நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்னா அந்த சங்கம் ஆரம்பித்தா நம்மளுக்கு போலீஸ் டீம்லேயும் பேசுகிறாங்க, இப்படி ஒரு சங்கம் முதலாளிங்க எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வெப்பன்ஸ்லேருந்து என்ன உதவி வேணாலும் உடனே நம்ம செய்யணும், கூலிக்காரங்க வேலைக்காரங்க எவனாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பணக்கார வர்க்கம் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு ஜாதியாக மாறிடுச்சு. அதே சமயம் போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, நம்மளுக்கு நக்சல் கும்பலில் இருக்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவி இருக்கான், அவன் அங்கங்கே கூட்டம் நடத்தி நம்மளுக்கு இளைஞர்கள்லாம் கூட்டம் சேர்த்துட்ருக்கான்னு சொல்லி சொன்னால் அது நம்ம அனுராஜ் கஷ்யப் தான் இங்கே வந்துட்டு நம்ம பெருமாள் வாத்தியார் அவங்களோடய சேர்ந்து நிறையா மக்கள்கிட்ட போய் பேசுகிறாரு. உங்கள் போராட்டத்தை வெறும் குரலால் மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் ஆயுதங்களை கையில் எடுத்தால் தான் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி கொடுக்குறாரு. இங்கே அதே மாதிரி சங்கம் ஆரம்பித்தவங்க நம்மளுக்கு சுகர் ஃபேக்ட்ரி ஓனர் அவரோட பையன் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஓனர்ஸு, போலீஸு, அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் எனக்கு துணையாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டத்தை இல்லாமே நான் ஆக்கிடுவேன். இதில் முக்கியமாக நம்மளுக்கு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேகே. அந்த கேக்கை இப்போ தொட முடியாது, காரணம் என்னென்னா நம்மளுக்கு கேகே கூடையே யாரோ கருப்பணம் என்னமோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவனை மட்டும் விலகினா மட்டும்தான் நம்ம கேக்கேவை தொட முடியும்னு சொல்லும்போது இங்கே நம்மளுக்கு காமிச்சா நம்ம கேகே கிட்ட நம்ம பெருமாள் சொல்கிறாரு, அவர் சொன்னது எனக்கு தப்புன்னு தெரியல, இது வரைக்கும் நம்ம குரல் கொடுத்து கேட்டுட்ருக்கோம், ஆனால் அவங்க செவி சாய்க்கவே இல்லை, நம்மளுக்கு வேண்டியதை ஆயுதம் எடுத்து கேட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அது திருப்பி கிடைக்குன்னு சொல்லி தோணுது. நம்ம கேகே இது நம்மளோட கட்சிக்கு எதிரானதுன்னா நான் இப்போ கட்சியை விட்டு விளைவிக்கிறேன், என்னோட பாதையை நான் தனியாக தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு அவர் ஆயுதமாக கொடுத்த கத்தியையும் அவர் கையிலேயே திருப்பி கொடுத்துட்டு அவர் கட்சியிலேருந்து பொறுப்புலேருந்து விலகிட்டு தனியாக கூட்டத்தை சேர்க்குறாரு. நம்மளுக்கு பெருமாள் இங்கே கூட்டத்திலேருந்து விலகிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே நம்ம கேட்கவை கரெக்டாக பிளான் பண்ணி அவர் தனியாக வரும்போது தூக்கிடுறாங்க. அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாள் வீட்டுக்கு எப்போ எங்கே போனார்னே தெரியல, சொன்ன டயத்துக்கு வந்துடுவார், எப்படியாவது அவர் தேடி கண்டுபிடிக்கலாம் அவங்களோட தோழர்கள் எல்லாத்தையுமே சொல்லி எங்கெங்கேயோ தேடுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் வருது, நம்மளுக்கு பழைய ரைஸ் மில்லுக்கு ஒரு வயசானவரை அடித்து இழுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு மட்டும் சொன்னாங்கப்பான்னு சொன்னால் அங்கே பதறி போய் இவர் அங்கே போனால் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அங்கே நம்ம கேகேவை அடித்து கோடாலியை இறக்கி கொன்னே விட்டாங்க. இங்கே ஊரே கதறி அழுகுது. அவருக்கு இரங்கல் செய்தி எல்லாமே முடிச்சுட்டு நம்மளுக்கு இங்கே மீட்டிங் போட்டு சொல்கிறாரு, இவர் சாவுக்கு காரணமான ஒருத்தனையும் உயிரோட விடக்கூடாது, அந்த சங்கத்தில் இருக்க 50 பேரையும் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போஸ் வெங்கட்டு, நம்மளுக்கு சர்க்கரை ஆலை ஓனரு, அவரோட பையனை ஒருத்தை விடாமல் அத்தனை பேரையும் வெட்டி வீசுகிறாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் தேடக்கூடிய மிகப்பெரிய குற்றவாளி லிஸ்ட்டில் இவர் சேர்ந்துடுறாரு. தலைமறைவாகவே இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் அடிச்சு நொறுக்கி அங்கே இருக்கவங்களை எல்லாம் காப்பாற்றிட்டு வர்றாரு. அதே மாதிரி நம்ம பெருமாள் வாத்தியாருக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறதேவும் நம்மளுக்கு ஊர் உலகத்துக்கே மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போலீஸ்காரங்க அவங்க குடும்பத்தையும் டார்கெட் பண்ணுவாங்கிறதுனால அதே மாதிரி நம்ம லட்சுமி ஃபீல் பண்ணி கேட்குறாங்க, இங்கே வேலை பார்த்து மாதம் தேதி ஆனால் சம்பளம் வாங்குறவங்க தீபாவளி போனஸ் வாங்குற எத்தனை பேருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வாத்தியார் தான், அவரால் தான் நம்மளுக்கு இதெல்லாம் சரியாக கிடச்சிட்ருக்குங்கிறது தெரியும், இந்த போராட்டம் எப்போ தான் முடியுங்கிறதே தெரியலைன்னா நம்ம 2 பேரும் கொள்கைக்காக குடும்பத்தில் எவ்வளவோ விஷயத்தையே தியாகம் பண்ணிட்டு தான் லட்சுமி வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் இதுவும் ஒன்று. நம்மளுக்கு சேத்தனை வாத்தியாரோட சங்கிலியை பிடிச்சி முன்னாடி நடந்து காட்டுக்குள்ளே போயிட்டே இருப்பார் இல்லையா, ஒரு இடத்துல கரெக்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா வாத்தியார் வராமல் நின்றுக்குவார். ஏய் வரியா இல்லையா அப்படின்னு மல்லு கட்டி இழுத்தா ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு குனிய போனோம்னா இவர் கண்ணிறக்கப்படுறாரு, கொஞ்சம் பொரியா அப்படின்னு கல்லை எடுத்து ஒரு சைடில் தூக்கி போடுறாரு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா டப டப டபன் கல் சவுண்டு கேட்குது.
இன்னொரு சைடு அந்த கல் எடுத்து தூக்கி போட்டால் அந்த கல் சத்தமே வரல. நம்ம சேத்தன் அப்படியே மிரண்டு போயிறாரு, என்ன சத்தமே வரலன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தான் இவர் போனார். சங்கிலியை விட்டுட்டு நம்மளுக்கு புல்ல விளக்கிட்டு பார்த்தா அது மலையோட உச்சியிலேருந்து அதல பாதாளத்தில் இருக்குது. இவருக்கு அப்படியே வேர்த்து கொட்டிடுது. இங்கே மற்றவங்களாம் மிரண்டு போய், ஐயா இந்த காட்டுக்குள்ளே வழி தெரிஞ்சது நீங்கள் மட்டும்தான், வாதியாரே நீங்களே வழி சொல்லுங்கள் எந்த பக்கம் நம்மளுக்கு போகணும்னு சொல்லிட்டுனா நம்ம சேத்தன் வயிறாரு, யோ போலீஸுங்கிற கட்ஸ் எங்கேயா போச்சு, இவன்ட்ட வழி கேட்டு தான் அப்படி போகணும்னா அப்படிப்பட்ட உயிரே தேவையில்ல, நீங்கள் எல்லாரும் இங்கேயே இருங்க, ஒரு ஆள் மட்டும் என் கூட வாயா, நான் போய் வழி எங்கிட்ட இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம சேத்தன் கோவமா அங்கேருந்து கிளம்புறாரு. அதே சமயம் இங்கே செக்ரட்டரியேட்டுக்கு தந்தி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது. என்ன சார் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, உங்களுக்கு தமிழ் செய்தியில் நீங்கள் பெருமாளை அரெஸ்ட் பண்ணது ஃபோட்டோவோட போடுறாங்க, அதே மாதிரி நீங்கள் அங்கே பொம்பளை பிள்ளைகளெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சு அங்கே டார்ச்சர் பண்ணது நிர்வாணமாக எல்லாத்தையுமே அவன் ஃபோட்டோ எவிடன்ஸோட ஃப்ரண்ட் பேஜில் போட போகிறாங்களா, நாளைக்கு வேறு எந்த பேப்பருமே விற்காது, இந்த ஒரு பேப்பர் மட்டும் தான் விற்க போகுது, நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷனை மட்டுமே போட்டுட்டு இருந்து நாளைக்கு எனக்கு மொத்தமாக லாஸ் சார் அப்படின்னு சொன்னால் இவர் டென்ஷன் ஆகிட்டு, எப்படியா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வெளியே அனுப்பிச்சு செஞ்சிச்சுன்னு கரெக்டாக விடிய காலையில் வேலையாக அந்த பேப்பரை வாங்கிட்டு வானா, நம்மளுக்கு நிர்வாணத்தோடு இருந்தால் அந்த பொண்ணோட ஃபோட்டோலாம் வந்துச்சுன்னா இங்கே கௌதமுக்கு ஃபோனை போட்டு கிளின்னு கிளிக்கிறாரு, நீங்கள் என்ன பிடுங்கிட்டு இருக்கீங்களா செய்கிறீங்களா, உங்கள் இதுக்குள்ளேயே வந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கானே. இங்கே நம்மளுக்கு சேத்தன் போனோடனே எல்லாருமே கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அங்கே இருக்க எஸ்ஐட்ட கேட்குறாரு, எப்பா ரொம்ப நேரமாக கை கட்டியே இருக்கிறது, கை வலிக்குதுப்பா, வேணா விலங்கு அவுத்து விடுப்பான்னு சொன்னோம்னா, ஐயா மன்னிச்சிருங்கய்யா, விலங்கு அவுத்தோம்னா பிரச்சனையா, புரிஞ்சுக்கங்கய்யா அப்படின்னு அந்த எஸ்ஐ நல்லபடியாக சொல்கிறாரு. நானும் உங்கள் எல்லாத்தையுமே ஒரு கேள்வி கேட்குறேன், குமரேசா நீ கரெக்டாக பதில் சொல்லு பார்ப்போம், நீ தானே டிரைவர் வண்டி ஓட்டுற, இப்போ நீ வேகமாக வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க, வண்டியில் பிரேக் பிடிக்கல, ஸ்டேரிங்கன்னு திருப்ப முடியலை, செய்ய முடியலை, உனக்கு எதுக்க ஒரு 5 பேர் இருக்காங்க, வேற பலியே இல்லை, அவங்க நீ அடிச்சு தூக்க வேண்டிய நிலைமை, லைட்டாக ஸ்டேரிங் லெஃப்டில் மட்டும் திருப்புற மாதிரி இருக்கு, அந்த இடத்துல ஒரே ஒருத்தை மட்டும் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கா, நீ என்னையா பண்ணுவேன்னு கேட்டால் அங்கே இருக்க எஸ்ஐலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க, இதில் என்ன நம்ம 5 பேருக்கு பதிலாக ஒருத்தர் செத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தான் ஏற்றுவோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா 5 பேரோட உயிரோட ஒரு உயிர் போனால் பரவாயில்ல, அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு 5 பேருக்கு பதிலாக ஒருத்தனை கொள்ளலாம், ஒரு ஊருக்காக ஒரு குடும்பத்தையே கொள்ளலாம், அப்படி தானே சொல்ல வரீங்கன்னா, ஆமாங்கய்யா இதில் தப்பு எது இருக்கிறதா தெரியலையேனா, ஒருவேளை அந்த ஒரு ஆள் உங்கள் அம்மாவோவோ உங்கள் காதலியாவோ இல்லை நீங்கள் பெற்ற பிள்ளையாவோ இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்காக ஒரு ஊரையே காலி பண்ணணும், ஒரு ஏரியாவே காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்தையே வாழ்வாதாரமாக 100 வருஷமாக 1000 வருஷமாக நம்பி வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் எங்கே போவாங்க, அவங்க அங்கேருந்து போகணுமா வேணாமாங்கிறது அவங்க தானே முடிவெடுக்கணும்னா அங்கே இருக்க கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எங்கள் ஊரில் நடந்துச்சு, அந்த இடத்த வளர்ச்சிக்காக கேட்டாங்க, ஆனால் ஒரு சில பேர் கொடுத்துட்டாங்க, ஒரு சில பேர் எங்களுக்கு இந்த ஊர் வேணும்னாங்க, ஆனால் போலீஸை வச்சு எங்களை அடித்து அந்த ஊரை விட்டே விரட்டினாங்க, அதில் எங்கள் அப்பாவுக்கு கால் ஊனமாயிருச்சுங்கய்யா, அதனால தான் எங்கள் அப்பா இந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்காமல் நீ எப்படியாவது போலீஸ் ஆகணும்டான்னு சொல்லிட்டு என்னை போலீஸ் ஆக்கினாருன்னா, அங்கே இருக்க எஸ்ஐ சொல்கிறாரு, ஐயா அந்த ஒடுக்குமுறை நடந்த போலீஸ் கூட்டத்தில் நானும் இருந்தேன் தான், ஆனால் எங்களுக்கு அங்கேருந்து வந்த ஆர்டர் அதுதான், அதை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும், இந்த மாதிரி ஒடுக்குமுறைக்கு எதிராக தான் நாங்கள் போராடுறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே வாங்க உங்களை ஐயா கூப்பிட்றாருன்னு அந்த கூட வந்த கான்ஸ்டபிளை வழியை கண்டுபிடிச்சிட்டு கூப்பிட்றதுக்கு வரான். அதே சமயத்தில் இங்கே நம்ம செக்ரட்டரியேட் வீட்டில் காட்டுறாங்க, சார் இப்போ நம்மளுக்கு இந்த விஷயம் ஊர் புறம் தெரிஞ்சிருச்சு, இதை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் யோசிக்கணும்னா, டக்குன்னு இதுக்கு பலியாட யாராவது ஒரு ஆள் ஆக்கணும்னா இங்கே இருக்க சேத்தனை பலியாட ஆக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் தானே அங்கே கன்ஃபயர் பண்ணது, அதை வச்சு நம்மளுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஆக்ஷன் எடுத்துட்டோம், இந்த இதெல்லாம் பண்ணது அவர் தான் சொன்னோம்னா மக்கள்கிட்ட பிரச்சனை கொஞ்சம் அடங்கும். ஆனால் இதை பற்றி எதுவுமே அவர்கிட்ட சொல்லிக்காதீங்க, பெருமாள் அவர் கஸ்டடியில் இருக்காரு, கொண்டு வந்து சேஃப்டியாக பெருமாளை ஒப்படைக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு இங்கே வாக்கி டாக்கியில் ஃபோன் அடிக்கிறாங்க. கரெக்டாக இவங்க எல்லாரும் ஒரு பாதையை கண்டுபிடிச்சிட்டு அந்த பாதையில் போகலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தா நம்ம சேத்தன் வாக்கி டாக்கியில் ஃபோன் வந்த உடனே தனியாக கொஞ்சம் தள்ளி பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேச போனவர் அங்கே இருக்க பள்ளத்தில் சரிஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே ஒட்டில் தொங்கிட்டு இருக்காரு. கூட வந்த போலீஸ் எல்லாருமே ஐயா ஐயாவை கத்திட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம வாத்தியார் பார்த்தீங்கன்னா அவரோட கையில் இருந்த விலங்கு சங்கிலி இருக்கு இல்லையா, அந்த சங்கிலி மூலியமாக டக்குன்னு இதை பிடிங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்க்கிளில் நின்றுட்டு அவரை பிடிக்க சொல்கிறாரு. இவருமே சேர்ந்து சருகிறாரு. இருந்தாலும் அந்த கல்லில் காலை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இவரை உயிரை காப்பாற்றி மேலே தூக்கிட்டு வராரு. மேலே தூக்கிட்டு வந்தோடனே சட்டை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்கன்னு அவரை கூப்பிட்டுட்டு போய் உட்கார சொன்னோம்னா அங்கே இருக்க கான்ஸ்டபிள் எல்லாரும் பார்த்துட்டு, யோ பயத்தில் பேண்ட்டில் ஒன்றுக்கு போயிட்டாரியா, அதனால தான் சட்டை எடுத்து விட்டுருக்காருன்னா அவருக்கு அப்படியே ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. எப்பா இப்போயாவது இந்த விலங்கை கழட்டி விடுவியா அப்படின்னு நாங்கள் எஸ்ஐட்ட வாத்தியார் கேட்டால் சரிங்கய்யான்னு சொல்லிட்டு அந்த விலங்கையும் கழட்டி விட்டாரு. ஐயா தயவுசெய்து கெஞ்சி கேட்குறோம், இந்த காட்டிலேருந்து எப்படியாவது செக் போஸ்ட் போகிறதுக்கு நீங்கள் தான் வழி சொல்லணும், இல்லைன்னா எல்லோரும் இங்கேயே செத்துருவோம் போலன்னா. சரி ரைட்டு, நான் ஏற்கனவே கேட்டேன் வழி சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு உண்மையை இங்கே வெளியே சொல்லணும்னா பெரிய ஜட்ஜு இவர் கேட்டாருன்னா நாங்கள் சொல்லணுமா அப்படின்னா சேத்தன் ஏற்கனவே திட்டியிருப்பார். மறுபடியும் இப்போயும் அதே விஷயத்த தான் சொல்கிறாரு.
எனக்கு உண்மையை சொன்னால் நான் இங்கேருந்து அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன உடனே அந்த எஸ்ஐ கேட்குறாரு, ஐயா தயவுசெய்து பொடி வச்சு பேசாதீங்க, நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு புரியலை, நீங்கள் என்னன்னு சொல்லி விளக்கமாக கேளுங்கன்னா. நம்ம சேத்தன் அப்படியே கண்ணு கலங்கிட்டே சொல்கிறாரு, அந்த உண்மையை நான் சொல்கிறேன், அந்த டிரைவரை அன்னைக்கு நான் தான் சுட்டு கொன்னேன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு தடவை சேத்தனோட ஜீப்பை வாத்தியாரோட ஆட்கள் சுற்று போட்டிருக்கும் போது அங்கே இருக்கவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக டக்குன்னு இவர் கண் எடுத்து அவங்கள ஷூட் பண்ண போகிறப்ப எதிர்பாராத விதமாக டிரைவரை ஷூட் பண்ணிடுவார். சுற்றி இருக்க கான்ஸ்டபிள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்கள் தான் ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கன்னை வச்சு ஃபயர் பண்ணிவிட்டு அவங்க ஆட்களை துரத்திட்டு போனால் அதை சொன்ன உடனே இங்கே இருக்க கான்ஸ்டபிள் டென்ஷன் ஆகி, ஏன்டா இதை அன்னைக்கே சொல்லலை பாவி ஒன்று, ஏன்னா இங்கே கொன்னாலும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி குண்டு தெரியாமல் பட்டுச்சு, 2 குண்டில் இருந்துச்சு அவன் மேலேன்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் அங்கிட்டு போயிட்டீங்க, அவன் பார்த்தேன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி சொன்னான், எனக்கு வேறு வழி தெரியலை அதனால் அப்படின்னு இன்னொரு தடவை அவனை கண்ணை வச்சு சுட்டு அங்கேயே கொன்னுட்டாங்க. நீ எல்லாம் இங்கேயே சாக வேண்டியவன்டா, செய்ய வேண்டியவன்தான்னு அவனை அடித்து கொள்ள போனால் நம்ம வாத்தியார் தடுத்துட்டு, அவன் தெரிஞ்சு பண்ணானோ தெரியாமல் பண்ணானோ வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாதுன்னா அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறா, கேகே கொலைக்காக 10 பேரை வெட்டி கொன்னவர் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னால், இந்த வன்முறையை நான் வேணான்னு சொல்லி நினைக்கிறதுக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. இவரோட ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி பாம்பெலாம் செய்கிறதுக்கு கற்றுக்கிட்டு அங்கே உட்காந்து பாம்பு செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவரோட பையன் சாப்பாடு எடுத்துகிட்டு வராருன்னு இவர் கரெக்டாக விலகும்போது அந்த பாம் எதிர்பாராமல் வெடித்து இவர் கண்ணு முன்னாடி இவரோட ஆட்களை இறந்து போயிடுவாங்க. அதை பார்த்த உடனே இனிமேல் இந்த ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடாது, ஆயுதத்தை கையில் எடுத்ததுனால எதிரி மட்டும் இல்லை நம்ம ஆட்களை சாகுறாங்கன்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருப்பாரு. ஆனால் இவர் அப்படி முடிவெடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போலீஸோட ஆட்கள் இவரோட ஆட்கள் எல்லாரையுமே வரிசையாக ஒவ்வொருத்தவையெல்லாம் சரமாரியாக சுட்டு கொண்டுட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் அதனால் உயிரிழந்தாங்க. அந்த ரயில் விபத்து அதில் 25 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கதை வச்சுருப்பீங்களே, உண்மையான கதை என்னன்னு நான் சொல்கிறேன் கேளுங்கன்னு சொன்னால், அந்த ரயிலுக்கு பாம்பு வைக்கிறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணது உண்மைதான், ஆனால் அந்த ரயிலை கவுக்கிறதுக்காக கிடையாது, அந்த அரசாங்கத்தை பயமுறுத்துறதுக்காகன்னு சொல்லிட்டு இங்கே ரயில் பாலத்தில் பாம்பு வச்சுட்டு இவங்களோட நோட்டீஸே அங்கே ஒட்டி விட்டுருப்பாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அதை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, யாரோ ஒரு ஊர் மக்கள் மாதிரி, ஐயா ரயில் பாலத்தில் பாம்பு வச்சுருக்காங்க மக்கள் படைக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆளுக்கு அங்கேயே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, யாருமே வரல. அப்போ தான் நம்ம பெருமாளுக்கு புரியுது, நம்மளோட திட்டத்தை நம்மளுக்கு எதிராகவே இந்த அரசாங்கம் பயன்படுத்திடுச்சுன்னு சொன்ன உடனே அந்த பாம்பை எடுக்கணும், வச்சவங்களையே எடுக்க சொல்லுங்கன்னா, ஐயா இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியாது, அதனால் வச்சவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே இங்கே வரல. சரி அந்த பாம்பை எப்படி டிஃப்யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்டால், நம்மளுக்கு அந்த ட்ரிகரில் இருக்க வயரை கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்க கஷ்டப்பட்டு கழட்டிடுறாங்க. கழட்டிட்டு ஒரு வழியாக கழட்டியாச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனால் அப்படியும் பேட்டரி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கவனிக்காமல் இழுத்ததில் அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுது. பிளாஸ்ட் ஆனதில் பாலமே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. உடனே நீ பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்லு, இங்கே ஏதோ பாம்பு அடித்த மாதிரி சவுண்டு கேட்டேன்னு சொன்னோடனே அங்கே நம்ம மனோதா இருக்கார். அவர்கிட்ட போய், சார் இங்கே நம்மளுக்கு பாம்பு அடித்த மாதிரி சவுண்டு கேட்டேன்னா, ஐயா ஏதாவது பசங்க வெடி வெடிச்சிருப்பாங்க, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி வேலைக்கு உழ வச்சிடாதுன்னா, இல்லைங்க சத்தம் பயங்கரமாக கேட்டுச்சு, கண்டிப்பாக பாலத்தில் தான் வெடித்த மாதிரி எங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சுன்னா, இவர் பக்கத்து ஸ்டேஷனுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் என் ஸ்டேஷனில் ட்ரெயினே நிற்காது செய்யாதுங்கிறாங்க. மெயினில் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னால், யோ இப்படி தான் போன வாரம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னால் அவசரப்பட்டு ட்ரெயினை நிப்பாட்டி எல்லார் வேலைக்கும் பிரச்சனை வந்துருச்சு, நீ பேசாமல் இரியா, அதெல்லாம் எதுவும் இருக்காது பொருளையாக இருக்குன்னா, இவங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த ட்ரெயின் அங்கே கவுந்துருச்சு. இவங்களோட ஆட்கள் தான் முழுக்க மக்களோட மக்களாக இருந்து அங்கே இருக்க மக்கள் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு உதவியும் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு வழியாக எந்த செக் போஸ்ட்லேருந்து கிளம்புனாங்களோ அந்த செக் போஸ்ட்டுக்கே கூப்பிட்டுட்டு வந்தால் அங்கே சேத்தனுக்கு கையால் ஒருத்தர் இருப்பார். இவர் சேத்தன் ஒரு மாதிரி அப்படி கண்ணு கலங்கிட்டு உட்காந்துருக்கதை பார்த்தனே, ஐயா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டால், இல்லைடா நான் அந்த டிரைவரை சுட்டு கொண்டதை இவங்க எல்லாத்தையும் நான் ஒத்துக்க வேண்டியதாயிருச்சு, அதே மாதிரி எனக்கு ஒரு அசிங்கமாக போச்சு, கேம்புக்கு போனால் என்னை எவனும் மதிக்க மாட்டான், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்னை என்கொயரி வச்சு வேலையவே தூக்கிடுவாங்க, என்ன பண்ணனே புரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வாதியாரோட ஆட்கள் சுற்றி வளைச்சிட்டாங்க. உங்களை சுற்றி நாங்கள் 100 பேர் இருக்கோம், எங்களை நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை திருப்பிட்டு கொள்ள வேண்டியது வந்துடும், மரியாதையாக வாத்தியாரை மட்டும் எங்களுக்கு விட்டுருங்கன்னா 2 பேரும் மாற்றி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு சேத்தனோட அசிஸ்டண்ட் சொல்கிறான், ஐயா இவங்க இங்கேருந்து உயிரோட போனால் தானே உங்களை பற்றி கேம்பில் சொல்லுவாங்க, இவங்களை இங்கேயே வச்சு போட்டு தள்ளிடுவோன்னு அங்கே அந்த கான்ஸ்டபிளை கன்னை வச்சு ஒளிஞ்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சேத்தன் ஒளிஞ்சிருந்து இவங்க கான்ஸ்டபிளே இவர் சுட்டுறாரு. அந்த கன் ஃபைட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்களை சுற்றி வளைச்சிட்டு நம்ம வாதியார் அங்கேருந்து தப்பிக்க போகும்போது சொல்கிறாரு, வன்முறை எங்களோட மொழி கிடையாது, ஆனால்
நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்களோ அந்த மொழியில் தான் நாங்கள் பேசணுங்கிறப்ப நாங்கள் வன்முறையிலையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ப்ரெஸ்ஸுக்கு நியூஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வாத்தியார் தப்பிச்சதே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கழிச்சு தான் இங்கே தெரிய வருது. தெரிய வந்தால் நம்ம செக்ரட்டரியேட்டில் கண்ட மணித்தை பிடிச்சி கத்துறாங்க. ஏன்டா இதை முதைய சொல்ல மாட்டியா, செய்ய மாட்டேன்னா ஐயா தப்பிச்சு போகும்போது அவங்க வாக்கி டாக்கி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நாங்களே இங்கே நடந்தே வந்து பக்கத்து செக் போஸ்ட்லேருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், இங்கே நம்மளுக்கு இந்த விஷயத்த உடனே நம்மளுக்கு முடிச்சாகணும்னு சொல்லிட்டு செக்ரட்டரியேட்டில் யோசிக்கிறாங்க. அதுக்கு நம்மளுக்கு டிஎஸ்பி தீனதயாளன் இருக்கார் சார், அவரை நம்ம வர சொல்லலாம்னா ஓகே கூடலூர் நம்ம ஆளுக்கு தானே, பிரச்சனை இல்லை, அவனை வந்து உடனே வர சொல்லுங்கள். ஆனால் அவன் வந்து சார்ஜ் எடுக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் அமுதன் அவன் கொஞ்சம் லோ லெவல் தானே, அவனை வச்சு அது வரைக்கும் காட்டை ஹோல்டு பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு பெரிய போலீஸ் பெட்டாலியனையே நம்மளுக்கு அமுதனோட அனுப்பி வைக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ கேஸ்ட் ஆள் மாதிரி நம்மளுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க. அவர் தான் இப்போ இந்த டீமுக்கே ஹெட்டு. ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே சேத்தனை வந்து பார்த்தோன்னே சொல்கிறாரு, சார் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் பெருமாளை பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியும், அவரை பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஏன் டீம்லேயே இருங்கன்னு சொல்லிட்டு அவரையும் கண்ணை கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க, மலைக்கு மேலே இருக்க பெருமாளும் மலையை விட்டு கீழே இறங்கவே கூடாது, நீங்கள் ஹோல்டு பண்ணிகிட்டே இருங்க, அதுக்குள்ளே தீனதயாளன் வந்துடுவார், வந்தால் அவர் சார்ஜ் எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம வாத்தியார் கூப்பிட்டுட்டு இவங்க மலைக்கு மேலே அந்த டீம் ஏறிக்கிட்டு இருந்தா இவங்களோட டீம் டக்குன்னு ஏறுறாங்க. 2 பேருக்கு இடையில மாற்றி கன்ஃபேர் நடக்குது. அந்த கன்ஃபேர் நடக்கிறப்ப கூட்டத்தோடு கூட்டமாக நம்ம சேத்தன் மட்டும் என்ன பண்ணுறாருனா அவரோட ரிவால்வர் எடுத்து இவருக்கு அந்த டீமில் இருந்த மீதி 2 பேரை சுட்டு தள்ளிடுறாரு. அவங்கள சுட்டது நம்ம பெருமாளோட ஆட்கதான்னு சொல்லிட்டு அந்த அமுதன் வெறி பிடிச்ச வேங்க மாதிரி அங்கே இருக்க எல்லாரையும் சர்ற மாதிரியா சுட்டுட்டு மேலே ஏறிக்கிட்டே இருக்காரு. நம்ம பெருமாள் வாத்தியார் சொல்கிறாரு, நான் வந்து அவங்ககிட்ட சரணடைஞ்சிடுறேன், என்னைய சரணடைஞ்சாலும் நேராக கோர்ட்டில் தான் கொண்டு போய் ஒப்படைப்பாங்க, காரணம் என்னென்னா அவங்க ப்ரெஸ்ஸில் நியூஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதனால் அந்த விஷயத்தை உண்மையாக்கணும்னு பார்ப்பாங்க, நான் கோர்ட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா நம்ம கொள்கை என்னங்கிறத ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறதுக்கு ஒரு வழி கிடச்சிரும், நீங்கள் எல்லாரும் பத்திரமா இருங்க, இத்தனை பேர் சாகிறதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொருத்தவனையாக ஃபயர் பண்ணிகிட்டு இருந்தவர் மீதி இருக்கிறது அந்த எஸ்ஐயும் குமரேசனை மட்டும்தான். நம்ம சேத்தன் கரெக்டாக அந்த எஸ்ஐயை ஷூட் பண்ணுறதுக்காக அவரோட ரிவால்வரை எடுத்து நீட்டினா டக்குன்னு நம்ம எஸ்ஐ எதிர்பாராமல் திரும்பி பார்த்துட்டு, ஐயா உங்கள் ரிவால்வர் இதுக்கு செட் ஆகாதியா, அது க்ளோஸ் ரேஞ்சுக்கு தாயா, இது லாங் ரேஞ்சுக்கு நீங்கள் லாங் கண்ணே எடுத்துக்கங்கயா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கண்ணையை அவர் கையில் கொடுப்பாரு. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த பெரிய கண்ணை எடுத்து கரெக்டாக நம்ம எஸ்ஐயை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது ஓங்கி ஒரு ஆள் வந்து அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம குமரேசன். டேய் என்னடா அதிகாரியே அடிச்சிட்டு இருக்கேன், நம்ம எஸ்ஐ என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் அவர் அப்படியே கழுத்தில் நெரிச்சு நம்மளுக்கு நட்டு குத்தலாம் சேத்தனை தூக்கிறாரு. அதிகாரினா என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு அவரை போட்டு அடின்னு அடிச்சா நம்ம அமுதன்லேருந்து 50 பேர் வந்திருக்காங்க. குமரேசன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ புரியுதா அப்படின்னு அவரை பிடிச்சி தள்ளி விட்டா நம்ம குமரேசன் சொல்கிறாரு, ஐயா நாங்கள் அங்கே இருக்கும்போது அந்த டிரைவரை இந்த ஆள் தான் சுட்டு கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரியா, அதே மாதிரி அங்கே ஒரு விஷயத்தில் அசிங்கப்பட்டாரியா, அந்த அசிங்கம் வெளியே தெரியாத கூடாதுங்கிறதுக்காக கூட இருந்த எல்லாரையுமே ஒவ்வொருத்தவரையா இவர் தாயா கொண்டுட்டுருக்காரு. இப்போ எஸ்ஐயை சுட போகும்போது தாயா நான் பார்த்துட்டு தடுத்தேன், எனக்கு தெரிஞ்சு அந்த 3 பேரையும் சுட்டது ரிவால்வர் கண்ணால், இவரோட கண்ணை வாங்கி நீங்கள் முதல் செக் பண்ணுங்கயா, எனக்கு தெரிஞ்சு இதில் 3 புல்லட் கண்டிப்பாக கம்மியாக இருக்குமையானா நம்ம அமுதனு, சார் உங்கள் ரிவால்வரை கொடுங்கண்ணா, என்ன சார் ஆஃப்டர் ஆல் ஒரு பிசி சொல்கிறத கேட்டு என்னோட கண்ணை கேட்டுட்ருக்கீங்கன்னா கொடுக்குறீங்களா இல்லையான்னு அமுதன் மிரட்டினா அவர் கண்ணை கொடுத்துட்றாரு. அதை பார்த்தா அதில் 3 புல்லட் கரெக்டாக குறையுது. நம்ம எஸ்ஐ டென்ஷனாகி அட பாவி உன் கூட வந்த எங்களையும் நீ கொல்ல பார்க்குறிய செய்கிறியன்னு அடித்தா இப்போதைக்கு பிரச்சனை இவன் கிடையாது, மேலே இருக்க பெருமாள், அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு இந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பெருமாள் அட்டாக் பண்ணுறதுக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பெருமாள் ஒரே முடிவாக எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வேணான்னு சரண்டர் ஆயிடலான்னு முடிவு பண்ணிவிட்டு அவரோட வேட்டியை கழட்டி நம்மளுக்கு கொடியாட்டுறாரு. நம்ம அமுதன் அதை பார்த்த உடனேவே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாரு, சீஸ் ஃபயர், நான் சொல்கிற வரைக்கும் யாரும் கன்னை வச்சு ஷூட் பண்ணக்கூடாது, எல்லோரும் கன்னை இறக்குங்க, எல்லோரும் கீழே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வாத்தியார் மெல்ல அடிபட்டதோட கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்து கரெக்டாக அமுதன் முன்னாடி நின்னா நம்மளுக்கு குமரேசனும் அந்த எஸ்ஐயும் சைடில் நிற்பாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு டக்குன்னு நம்ம அமுதனை டப்புன்னு நம்ம வாத்தியாரை சுட்டுட்டாரு. எல்லாரையும் ஃபயர் அப்படிங்கிறாரு, எல்லாரும் மொத்தமாக சுடுறாங்க. நம்ம வாத்தியார் அத்தனை குண்டு பட்டு பறந்து போய் விழுகிறாரு. நம்ம குமரேசன் அப்படியே பாவம் போல கண்ணு கலங்கிட்டு பார்க்குறாரு. அந்த எஸ்ஐயும் மிரண்டு போய் நிற்கிறாரு. நம்ம அமுதன் சொல்கிறாரு, எஸ்ஐயை ஷூட் பண்ணுங்க சொல்கிறேன்ல ஷூட் அப்படின்னா அப்படி கண்ணு கலங்கிட்டு நம்ம எஸ்ஐயும் ஷூட் பண்ணுறாரு. நம்ம அமுதன் சொல்கிறாரு, இவனை நான் கஷ்டப்பட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவேனா, எவனா ஒருத்தன் தீனதயாளன்னு வருவானா, அவன் வந்து பேர் வாங்கிட்டு ப்ரொமோஷன் வாங்கிட்டு போவானா, வாத்தியாருன்னு ஒரு வரலாறு எழுதுனா அவரை சுட்டு கொன்னது அமுதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேர் வரணும்,
நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா, எவ்வளவு ஒடுக்குமுறையை சந்திச்சிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியாரோட வண்டியை நம்மளுக்கு ஜீப்பில் ஏற்றுங்கடான்னு ஜீப்பில் ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்கள மாதிரி ஆட்களாக மட்டும்தான் பெரிய ஆளாக வரணும், என்ன மாதிரி ஆட்கள்லாம் வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இனி ஏன் பேர் எவனாலே அழிக்க முடியாதுறான்னு அமுதன் சொல்லிகிட்டே வந்தா நம்ம எஸ்ஐ சொல்கிறாரு, ஐயா அது உங்கள் மனசில் இருக்க எண்ணம்னா அது உங்களோட வச்சுக்கோங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. நானும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு தான் இந்த எஸ்ஐ போஸ்டிங்க்கு வந்தேன். ஆனால் சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்தவனை இப்படி அநியாயமாக சுட்டு கொண்டுட்டீங்களே, இந்த ஆள் நம்மளோட ஆட்கள்லேயே 3 பேரை சுட்டு கொண்டிருக்கான், இவனை இன்னும் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்களே, ஏன் இவரோட ஜாதியை காப்பாற்றுறதுக்காகவா அப்படின்னு நம்ம சேத்தனை கையை காமிச்சு கேட்குறாரு. நம்ம அமுதனை, ஏயா இத்தனை போலீஸ்காரை செத்துருக்கேன், நாளைக்கு அவனோட குடும்பம்லாம் அனாதையாக உட்காந்து அழுகும், அதெல்லாம் உனக்கு வலிக்கலை, சரண்டராக வந்த வாத்தியாரை நான் சுட்டு கொண்டுட்டேன், அதுதான் உனக்கு வலிக்குதோ, நீ இறங்கியா முதல் ஜீப்பில் இருந்து போய் பின்னாடி வர பெட்டாலியன்லாம் கரெக்டாக வராங்களான்னு சொல்லி பார்த்து கூப்பிட்டுட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுறாரு. நம்ம குமரேசன் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு கலங்கிட்டு எதுவுமே பேசாமல் வண்டி ஓட்டிகிட்டே வராரு. நம்ம குமரேசன் அம்மாட்ட லெட்டர் எழுதுகிற மாதிரி கதை சொல்கிற மாதிரி தானே காமிச்சிட்டு இருக்காங்க, அவர் அப்படியே நம்மளுக்கு கதையில் சொல்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. நான் ஏன் தான் இந்த போலீஸ் வேலையில் சேர்ந்தேன், இவங்களோட நின்னது சரியா, இப்படி மக்களுக்காக நிறையா விஷயம் நல்லது செஞ்சவர் சாகிறதுக்கே நான் கூட இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேம்மா அப்படின்னு சொல்லி காமிச்சா, அழுதுகிட்டே வந்தவர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீப்பை பள்ளத்தில் இறக்கிறாரு. இறக்குனா அப்படியே ஜீப்பு ஒட்டில் நிற்கிது. இவர் மட்டும் டிரைவர் சீட்லேருந்து இறங்க போனால் வண்டி அப்படியே நம்மளுக்கு பள்ளத்துலேருந்து ஆடுமா விழுகுமாங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தா நம்ம அமுதன் கெஞ்சிறாரு, டேய் உன் கையை பிடிச்சி கேட்குறான்டா, தயவுசெய்து சொல்கிறேன்டா இறங்காதரா, வண்டி கவுந்துருச்சுன்னா போச்சுடா, தயவுசெய்து குமரேசா வண்டியை திருப்பு குமரேசான்னு சொல்லி சொன்னால் அவர் பதிலே பேசாமல் இறங்குறாரு. டேய் இப்படி பதிலே பேசாமல் இருக்காதரா, சொன்னால் கேள்றா, எங்களை இறக்கி விடுறா செய்டானா. நம்மளுக்கு சேத்தன் அப்படியே மெல்ல அசைய பார்க்குறாரு. மெல்ல அசைஞ்சா வண்டி அப்படியே கவுறதுக்கு போகுது. யாரும் அசையாதீங்க அப்படியே உட்காருங்க அப்படின்னு நம்ம அமுதன் கத்திட்டு இருக்காரு. எதுவுமே பதில் பேசாமல் நம்ம குமரேசன் இறங்கினா அந்த ஜீப் அப்படியே தள்ளாடிக்கிட்டே நம்மளுக்கு பள்ளத்தாக்கில் நிற்கிற மாதிரியே காட்டுறாங்க. எவனாவது ஒருத்தி அசைஞ்சாலும் இறங்கணும்னு நினச்சாலும் வண்டி அப்படியே சாஞ்சிருங்கிற லெவலில் விட்டுட்டு நம்மளுக்கு குமரேசன் வேகமாக மலையிலேருந்து கீழே இறங்குறாரு. இதுக்கு மேலே நான் இவங்களோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேம்மா, இதுக்கடுத்து என்கிட்ட ஃபோனோ லெட்டரோ வரலைன்னா ஒன்றே ஒன்று மட்டும் முடிவு பண்ணிக்கம்மா, நானும் வாத்தியார் மாதிரி 4 மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு அப்படியே செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முடிக்கிறாங்க. நண்பா, நம்மளுக்கு நிறைய நடக்கிற அடக்குமுறையை உண்மையிலே ரொம்பவே தைரியமாக சொல்லியிருக்காரு வெற்றிமாறன். இந்த படம் ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லர் மூவி பார்த்தா எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. அதுவும் காட்டுக்குள்ளே இருக்க சீன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராகவே எடுத்திருந்தாங்கன்னு சொல்லலாம் நண்பா. உங்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டூஸ்.